அன்னைக்கு ஒரு நாள் விஜய் எப்பயும் போல ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருந்தாரு. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எப்பயும் ஆஃபீஸ்ல கலகலன்னு பேசிட்டு இருந்த விக்னேஷ் சடனா கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சிவகுமாருக்கு ரொம்ப நாளா சுகர் இருக்கு. காலில் இருக்கிற விரல எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 3 பேருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு பினான்சியலா எந்த பிரச்சனையுமே வரல. ஏன்னா இவங்க 3 பேருக்கும் காமனா ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ்னா என்ன, அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் சோஃப்னா ரமேஷ் ஃப்ரம் சோஃப்னா அசோசியேட்ஸ். கடந்த 15 வருஷமா IRDA சர்டிஃபைடு ஃபேமிலி இன்சூரன்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அதோட நான் ஒரு MDRT மெம்பர். 2+ crores கிளைம் செட்டில்மெண்ட் எவ்ரி இயர் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்சூரன்ஸ் மக்களுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னா, லாஸ்ட் இயர் 1 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் மக்களுக்கு கிளைம் அமௌண்ட்டாக செட்டில் ஆயிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இன்சூரன்ஸ் மக்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதை கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா IRDA சர்டிஃபைடு உள்ள இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இன்சூரன்ஸ்ல 3 டைப் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னா உங்க லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க எடுக்கிற இன்சூரன்ஸ் தான் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ்ல 5 டைப்ஸ் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ், யூனிட் லிங்க்ஸ், என்டோமெண்ட், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் பிளான். இந்த இன்சூரன்ஸ்க்கு ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்க ஹைலி ப்ரொடெக்ஷன் பண்ணும் பொழுது எங்களுக்கு IT தேவைப்படும். நீங்க எவ்வளோ சீக்கிரமா நீங்க கவரேஜ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன் உங்க ஃபேமிலிக்கு எங்களால பண்ணி தர முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அன்சர்டனிட்டி நடக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி சஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான சேஃப்டி கவர் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்ல ஏஜ் லிமிட் வைக்காம ஹோல் லைஃபா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டுக்கு உண்டான பத்திரம் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஹோல் லைஃப் பிளான். அந்த பத்திரம் நம்ம வாரிசுக்கு போற மாதிரி ஹோல் லைஃப் பிளான் எடுக்கும் பொழுது லைஃப்ல எப்ப அன்சர்டனிட்டி நடந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிடும். என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளான்னா கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். யூனிட் லிங்க் பிளான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆகும், அதுல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து நீங்க டேர்மு இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கவரேஜும் வந்துடும், அதோட நீங்க கட்டின பணமும் நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். பென்ஷன் பிளான் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் இருக்கிற வரைக்கும் நான் வாங்கணும், எனக்கு அப்புறத்துல என் மனைவி வாங்கணும், என் மனைவிக்கு அப்புறத்துல என் குழந்தைங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்டே நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். லைஃப் இன்சூரன்ஸ்ல யூலிப் எடுத்தாலும் சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, என்டோமெண்ட் எடுத்தாலும் சரி, ஹோல் லைஃப் எடுத்தாலும் சரி, பென்ஷன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்பரா அஷ்யூர் பண்ணி ஒரு பாண்ட் தருவாங்க. அதுவும் கவர்மெண்டோட சீல் அடிச்சு கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி தான் தருவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த பெனிஃபிட்ல இருக்கீங்களோ அந்த பெனிஃபிட் ஃபேமிலிக்கு கிடைச்சே தான் தீரும். ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம லைஃப்பை தாண்டி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், வெஹிக்கிள்ஸ், அன்மூவபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஜெனரல் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு உணவை விட மருந்துகளோட காஸ்ட்டும் சர்ஜரிஸோட காஸ்ட்டும் கூடுதலா இருக்கு. என்னைக்கோ நடக்கக்கூடிய எமர்ஜென்சிக்கு நாம எடுத்திருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் அதில் 30% to 40% தான் கிளைம் வரும். அதுலேயும் ஹாஸ்பிட்டலில் டைப் இருந்தால் மட்டும்தான் கிளைம் வரும். ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எங்கே போவீங்க? இதிலே பிரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை பணத்தை கட்டிட்டு அந்த பில்லெல்லாம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அந்த கம்பெனியில் ஃபுல் பில்லையும் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கிளைம் கிடைச்சிரும். இதுதான் பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி பாலிசி எப்படிலாம் சூஸ் பண்ணணும் என்னோட அடுத்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ்ல சில டேர்ம்ஸ் பத்தி எக்ஸாம்பிள்ஸோட ஒரு குட்டி ஸ்டோரியா பார்க்கலாம். என்னோட நெய்பர் சுசீலா ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க. அந்த பாலிசிக்கு வருஷம் பிரீமியம் கட்டி பாலிசியை ஆக்டிவா வச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், பிரீமியம்னா என்னன்னு. வருஷம் பணம் கட்டி பாலிசியை ஆக்டிவா வச்சிருக்காங்கல்ல, இன்சூரன்ஸ்ல பணத்தை தான் பிரீமியம்னு சொல்லுவாங்க. பாலிசி எடுத்த சுசிலாமாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு அப்பண்டிஸ் வந்துருச்சு. உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க.
ஆப்ரேஷன் சொன்னதுனால பாலிசி இருந்ததுனால இன்சூரன்ஸ் செக்ஷன்ல கொடுத்துட்டு அவங்களோட கவரேஜ் 10 லட்சம் இருந்ததுனால ஃபுல்லா கிளைம் ஆயிடுச்சு. கவரேஜ்னா என்னன்னா, ஒரு பாலிசியில வந்து 10,000 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கவரேஜ் இருக்கும். ஸோ 10 லட்ச ரூபா தான் கவரேஜ். கிளைம்னா என்னன்னா, உங்க கையில இருந்து நீங்க பணம் கொடுக்காம பாலிசி மூலமா கிளைம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் கிளைம். சுசிலாமா ஹெல்த் பாலிசி எடுத்ததோட ஒரு ரைடரும் எடுத்துக்கிட்டாங்க. ரைடர்னா என்னன்னா, 25 லட்சத்துக்கு 3000 ரூபா தான் ப்ரீமியம். சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட்னால நம்மளுக்கு ஏதாவது அன்சர்டனிட்டி நடந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு 25 lakhs கவரேஜ் போகும். கிளைம்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெரிய ப்ராசஸ், கஷ்டமான வேலை, நான் இந்த இன்சூரன்ஸ்ல என் பணத்தை கொடுத்து நான் பிளாக் பண்றதுக்கு நான் பேங்க்ல கொடுத்தாலே என்னோட எமர்ஜென்சிக்கு நான் எப்பனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சுசிலாமா ஈஸியா ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்ந்தெடுத்து நல்ல ஏஜென்ட் மூலமா பாலிசி எடுத்ததுனால கிளைம் ஃபுல்லா செட்டில் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. சுசிலாமாவுக்கு கிளைம் ப்ராசஸ் எப்படி ஈஸியா நடந்துச்சுன்னா, அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவா வச்சிருந்தாங்க. அது போக அவங்க எல்லா கீவேர்ட்ஸையுமே ரீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சைன் பண்ணாங்க. இது மாதிரி நீங்களும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவா வச்சுக்கிட்டு எல்லா கீவேர்ட்ஸையும் நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் கட்டி கம்பெனியில அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாண்டு வரும். அதுக்கு பேர் தான் பாலிசி டாக்குமெண்ட். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யாருமே படிக்கிறதே இல்லை, ஏன்னா அவ்வளோ இருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். பாலிசி ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரப்போசல் கரெக்டா இருக்கா, இன்சூரர் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இருக்கா, பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட்ஸோடது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களோட பாண்டை மெயில்லையோ ஃபைல்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, என்னைக்கோ நடக்கக்கூடிய கிளைமுக்கு பாலிசி நம்பரோ ஐடி நம்பரோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கிளைம் ஈஸியா ப்ராசஸ் ஆயிடும். நீங்க பாலிசி டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறத்துல கூட பாலிசி டீடைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். பாலிசி டாக்குமெண்ட் மட்டும் வராது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், கிளைம் ஃபார்ம், ஐடி நம்பர் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா 15 நாளுக்குள்ள நீங்க பாலிசி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ லுக் பீரியட். பாலிசி டாக்குமெண்ட் வந்துருச்சு, அடுத்த வருஷம் ரெனிவல் தான். ரெனிவல் வரும் பொழுது ப்ராப்பரா ஆன் டைம் கட்டிடணும். ஒருவேளை நீங்க கட்டல அப்படின்னா பாலிசி லேப்ஸ் ஆகும். லேப்ஸ் ஆகி நீங்க பணம் கட்டலைன்னா பாலிசி கேன்சல் ஆகும். நீங்க எப்பயுமே பாலிசி முன்னாடியே கட்டணும், பின்னாடி கட்டக்கூடாது. லேப்ஸ் ஆன நேரத்துல உங்களுக்கு கிளைம் ஏதாவது வந்துச்சுன்னா கம்பெனி கிளைம் தரமாட்டாங்க. ஸோ எப்பயுமே ஆன் டைம் கட்டுறது ரொம்ப நல்லது. ரெனிவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் பாலிசி போட்டோம், ரெனிவல் கட்டிட்டோம், எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா கிளைம் எப்படி பண்ணணும்னா, எல்லா ஹாஸ்பிட்டலையுமே ஒரு இன்சூரன்ஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட பாலிசி நம்பர் இல்லைன்னா ஐடி நம்பரை இன்சூரன்ஸ் செக்ஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு 1 hour 2 hours ஆகும். அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறீங்களோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லா செட்டில் ஆகிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வெளியில வந்துக்கலாம். ஒருவேளை கிளைமே பண்ண முடியல, ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் ஆகணும் அப்படின்னா பணத்தை ஃபுல்லா நீங்க கட்டிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஆன்லைன்ல நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஏஜென்ட் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா 10 to 15 நாள்ல உங்களுக்கு கிளைம் ஃபுல்லா வந்துடும். உங்களோட பணம் கட்டும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, அங்கிருந்தே நீங்க வந்து டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணி கிளைம் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போறீங்கன்னா நான் சொன்ன பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது. நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற ஐடியால இருந்தீங்கன்னா இந்தியால இவங்கெல்லாம் டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எந்த கம்பெனியில் எடுக்கிறோம், எந்த ஏஜென்ட் கிட்ட எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கன்சல்டன்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லிங்கா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இனி வரக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம்.